வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ஆணி பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, சத்யநாராயண பூஜை. நம்ம வீட்டில் வழக்கமாக பௌர்ணமி அப்போ சத்யநாராயண பூஜை செய்கிறது வழக்கம். பொதுவாக இந்த சத்யநாராயண பூஜை ரொம்பவே விசேஷமானது. அதாவது இந்த கலியுகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வறுமை, நோய், கடன், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிறதுக்கு சத்யநாராயண பூஜை செய்கிறது ரொம்ப கைமேல பலன் கிடைக்கும். அதாவது அந்த காலம் மாதிரி இப்போ பூஜை செய்யணுன்னா ஐயரெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப இதாக செய்யணுங்கிறது இல்லை. இப்போ நல்ல ஆடியோவே இருக்குது, நம்ம எப்படி பூஜை செய்யலான்ட்டு. அதுபடி நம்ம அதை ஒலிக்க வச்சுட்டு அதில் என்னென்ன சாமான்கள் நம்ம தேவை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது. இதில் சத்யநாராயண படம் வாங்கி வச்சுட்டு அதுக்கு நல்ல மாலை சாத்தி 2 பக்கமும் நெய் விளக்கேற்றி, அப்புறம் கலசம் வச்சு அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காயெல்லாம் போட்டு தேங்காய் வச்சு கலசம் வைக்கணும். அப்புறம் பிள்ளையார் பூஜை, அப்புறம் நவகிரக பூஜை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அந்த ஆடியோவில் அப்படியே அழகாக சொல்கிறாங்க. அதுபடி அப்படியே செஞ்சுட்டு முதல்ல பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டு கலச பூஜை முடித்து அப்புறம் நவகிரக பூஜையை முடிக்கணும். பழங்கள்லாம் நைவேத்தியமாக வைக்கலாம். அப்புறம் கேசரி, கோதுமை ரவையினால் செய்கிற கேசரி ரொம்ப விசேஷம். வடை, இப்படி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்றவாறு என்ன வேணாலும் நம்ம இனிப்பு பலகாரங்கள், இப்படி பிரசாதங்கள்லாம் வச்சுக்கலாம். வச்சு இது மாதிரி எல்லாத்தையும் விட ஆத்ம நிவேதனம், நம்ம மனசார சத்யநாராயணர் நல்லா வேண்டி நம்ம பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டிங்கன்னா அவர் கூட இருந்து காப்பாற்றுவார். அதனால் நம்ம இந்த பூஜை நம்ம வீட்டில் நடந்ததை உங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ. நேயர்கள் அனைவரும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பேரு, புகழ், குறிப்பாக நிம்மதியோடு நீண்ட காலம் வாழ வாழ்த்துக்கள்.